நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து மறுபடியுமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்போ நாம் பயப்படாமல் இருக்க முடியும்? தெய்வ பயம் இருக்கும்போதே. ஏன்னா தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறாரு. அப்படியாக இன்றைக்கு பயப்படாதேங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். அதற்குரிய வேத பகுதி ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 4. ஐசாயா சாப்டர் 54 verse 4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இஸ்ரவேல பெண்ணாக உருவகப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் தாமே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகளாக இந்த அதிகாரம் முழுவதும் காணப்படுது. இந்த வசனத்துடைய துவக்கத்துல பயப்படாதே, நான் ஆதே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக சொல்லப்படணும்னா அந்த ஒரு நிலையிலேயே அந்த தேசமானது காணப்படுதுங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். பயத்திலையும் நாணத்திலையும் அந்த தேசமானது குறுகி போனது எதனால? தெய்வ பயம் இல்லாம போய் தேவனை விட்டு வழி விலகி போனதுனால. இந்தபடியாக தெய்வ பயம் இல்லாம போனதுனால பயந்து போய் வெட்கப்பட்டு நாணி லட்சியடைந்த மிகுந்த வேதனையான சூழ்நிலை அந்த தேசமானது காணப்படுது. அதுலயும் தேவன் உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்துன்னு சொல்லியிருக்கிறாரு. வாலிப நாட்களானது தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு நிலையை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்தபடி இஸ்ரவேல் தேசமானது தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட நிலையில தான் தோன்றித்தனமாக இருந்தது. தேவனை விட்டு வலுவிலகி தனக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டது. அப்படியாக இருந்ததுனால விதவை இருப்பின் நிந்தைக்கு தள்ளப்பட்டதாக மாறிப்போச்சு. அதையே இந்த வசனத்துல மேற்படியாக உன் விதவை இருப்பின் நிந்தையைன்னு சொல்லப்பட்டிருக்கு. விதவை இருப்புங்கிறது மனவாளன் இல்லாம கைவிடப்பட்ட ஒரு நிலையை காண்பிக்குது. இதே அதிகாரம் 6வது வசனத்துடைய துவக்க பகுதியில பார்த்தோம்னா கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இந்தபடியான ஒரு அவல நிலையில இஸ்ரவேல் தேசமானது காணப்படுது. அது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனையே தன்னுடைய மனவாளனாக கொண்டிருந்த பாதுகாப்புக்குள்ளார இருந்தது. ஆனா தேவனை விட்டு வழி விலகி போய் தேவ பயம் இல்லாம தன்னுடைய நிலை மாறி வெட்கமடைந்ததாக இருக்கு. அப்படியாக கூனி குறுகி போன நிலையில இஸ்ரவேல் தேசமானது காணப்படுது. அந்த தேசத்திற்கு நேராக தேவன் தாமே நல்வார்த்தைகள் அருளி செய்கிறாரு. தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை மன்னித்து பயப்பட வேண்டாம், இனி நீ வெட்கப்படுவதில்லை. நாண வேண்டாம், இனி நீ லட்சையடைவதில்லை. உன்னுடைய வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையற்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய்னு சொல்றாரு. அந்தபடியாக தன்னிலை மாறிப்போன இஸ்ரவேலை தேவன் தாமே மறுபடியுமாக எடுத்து கட்டுவித்து அந்தபடியாக மிகுந்த உருக்கத்தோடே தேவன் சேர்த்து கொள்வதை இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 5வது வசனத்துல பார்க்க முடியுது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி மறுபடியுமாக இஸ்ரவேலின் தேவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவரே தன்னுடைய மீட்பர், தன்னுடைய நாயகர் என்பதை சொல்கிறாரு. இப்படியாக ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிற வாக்குத்தத்தமாக இந்த வசனமானது காணப்படுது. இதே வார்த்தைகள் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு தேவனுடைய சபையாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிற நமக்கும் உரியதாக இருக்கு. அநேக நேரங்கள்ல நாமும் தெய்வ பயம் இல்லாம போய் தேவனை விட்டு வழி விலகி நிற்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களால் ஈர்க்கப்பட்டு லட்சை அடைகிறோம், வெட்கம் அடைகிறோம். அப்படியாக தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு விடப்பட்டு மனம் நொந்து காணப்படுகிற நிலையில நாம இருக்கிறோம்னா தேவன் இன்றைக்கு நமக்கு பயப்படாதேங்கிற வார்த்தை அனுப்பி அவர் தாமே நம்முடைய மீட்பராக நாயகராக இருப்பாருங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. அவர் நம்முடைய விதவை இருப்பை, அதாவது கைவிடப்பட்ட நிலையில யாரும் இல்லாம நமக்கான ஆதரவு இல்லையேங்கிற நிலையில தனித்து காணப்படும் போது தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி நானே உன் சிருஷ்டிகர், உன் நாயகர்னு சொல்றாரு. இந்தபடியான வாக்கையே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவ இருளானது சூழ்ந்து கொண்டு நம்மை வெட்கமடைய பண்ணவும் அடிமைத்தனத்திற்குள்ளார வைத்திருக்கவும் அநேக காரியங்கள் செய்து அதுல சிக்குண்டு போனவர்களாக நாம தவித்து கொண்டிருக்கும் போது தேவன் பயப்படாதேங்கிற வார்த்தையை அனுப்பினா அது எத்தனை பெரிய வெளிச்சமாக இருக்கும். அவருடைய வார்த்தையே நம்மை பிழைப்பூட்டும் இல்லையா? துன்மார்க்கனுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லி சங்கீதம் 36வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. ஆனா தேவன் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை துன்மார்க்கமாக இருக்க விட மாட்டாரு.
அவர்களை சீர்படுத்தி சரியான வழிகளில் நடக்க பண்ணுவாரு. அப்படியான ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நாளும் உண்டு பண்ணுகிறாரு. அதை உறுதிப்படுத்துகிறதாகவே இந்த வார்த்தைகள் காணப்படுது. இங்கே எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு பயப்படாதேங்கிற வார்த்தை உறுதியாக சொல்லப்பட்டதோ, அதே போல நமக்கும் தேவன் பயப்பட வேணானோ தன் சிறகுகளின் நிழல்ல மறுபடியுமாக நம்மை மீட்டுக்கொள்வதையும் உறுதிப்படுத்துறாரு. இப்படியான ஒரு அழைப்பை தேவன் தரும்போது அதை நாம ஏற்று நடக்க வேண்டாமா? நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை ஏற்றுக்கொள்ள மனதாகவே இருக்கிறாரு. ஆனா நாம எந்த நிலையில இருக்கிறோம்? இன்னும் வாலிபத்தின் நாட்கள்ல இருக்கிறது போல தன் இஷ்டத்திற்கு விடப்பட்டு மனம் போன போக்கில வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றோமா? அப்படி இருந்தோம்னா இன்றைக்கு நாம தேவனிடத்துல திரும்பணும். சங்கீதம் 119 அதிகாரத்துல தாவீது ராஜா அழகா சொல்றாரு இல்லையா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்வான்? தேவனுடைய வசனத்தின்படியே தன்னை காத்துக்கொள்கிறான் இல்லையா? அந்தபடியாக தேவனுடைய வார்த்தை தாமே நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கு. அதை பிடித்து கொண்டு இந்த உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளிவிடும் சுடர்களாக நாம் இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு செயல்படுபவர்களாக நாம காணப்படுவதற்கு தேவன் நமக்கு அழைப்பை கொடுக்கும் போது அவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரே நம்முடைய நாயகர், அவரே நம்முடைய மனவாளன்னு அவரையே முழுவதுமாக சார்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பயப்படாதே என்ற வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் உம்மை விட்டு விலகி போன போது அவர்கள் அடைந்த வெட்கத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டெடுத்து பயப்படாதே என்ற ஜீவ வார்த்தையை அருளி செய்தது போல இன்றைக்கு நீர் தேர்ந்தெடுத்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களையும் பயப்படாதே என்ற வார்த்தையை அனுப்பி தேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுடைய சுய விருப்பத்தில் நடந்து கொண்டு எங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டது உம்முடைய தயவாளுங்கிறத அறிந்து கொண்டு எங்களை முழுவதுமாய் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து நீரே எங்கள் சிருஷ்டிகர், நீரே எங்கள் நாயகர், நீரே எங்கள் மீட்பர் என்பதை அறிந்து கொண்டு நடக்கணும் தகப்பனே. அந்தபடியாய் பயத்தின் இருளிலிருந்து மீட்கப்பட்ட உம்முடைய ஒளியின் இடத்துல சேர்த்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.